வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பங்குனி உத்திரம், பழனி முருகனுக்கு விசேஷம் ஆச்சு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பஞ்சாமிர்தம், முருகனுக்கு உகந்த அந்த இது பஞ்சாமிர்தம் இப்போ ரெடி பண்ண போகிறேன். பஞ்சாமிர்தத்துக்கு தேவையானது சொல்கிறேன். தேன், நெய், வாழைப்பழம், பச்சை கற்பூரம், விபூதி, டைமண்ட் கல்கண்டு, நாட்டு சக்கரை, பேர்ச்சம்பழம், நெய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், விபூதி, பேர்ச்சம்பழம். இந்த பஞ்சாமிர்தத்துக்கு மலைவாழைப்பழம் போட்டு பிசைஞ்சாக்கா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழம் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். பேர்ச்சம்பழம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இல்லை, வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதை நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பஞ்சாமிர்தத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஸ்மாஷரில் வச்சு இப்படி ஸ்மாஷ் பண்ணால் தான் பஞ்சாமிர்தத்துக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணி போட்டால் நம்ம ஃப்ரூட் சாலட்டுக்கு போட்ட மாதிரி இருக்கும். பஞ்சாமிர்தம் அந்த டேஸ்ட்டு வராது. இப்போ பாருங்கள், இந்த நல்லா மஞ்சிச்சு. மலைவாழைப்பழங்கிறதுனால நல்லா பாருங்கள் இப்படி கூழ் மாதிரி ஆயிடுச்சு. டைமண்ட் கற்கண்டு போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பஞ்சாமிர்தங்கிறதுனால நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேன் ஊற்றிக்கலாம். பச்சை கற்பூரம் கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த தெய்வீக மனம் கமனம். விபூதி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே கலந்துடலாம்.